ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்து இப்போது டே 2 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து வந்து மகாராஜா மோட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது மேகமலையில். அந்த இடத்துக்கு போய் போக போகிறோம். ஏன்னா நேற்று வந்து ஃபாரஸ்ட் வந்து நைட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ ஏர்லி மார்னிங்காக கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்துட்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு மகாராஜா மோட்டு அதை முடிச்சுட்டு செகண்ட் வந்தோம்னா இங்கே சின்ன ஒரு ரூம் எடுத்துருக்குல்ல, அங்கேயே வந்து ஒரு டேம் ஒன்று இருக்குது, அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டை பார்க்க போகிறோம். அங்கேருந்து அப்படியே போனோம்னா பெரிய சூர்லி, நேற்று போனது சின்ன சூர்லி, இன்றைக்கி அவங்க அண்ணன் பெரிய சூர்லியை பார்க்க போகிறோம். பெரிய சூர்லியை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போனோம்னா தொட்டி பாலம், எல்லா கேள்வி விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா வைரல் ஆச்சு, ரொம்ப போயிட்டு ஒரு சேதாரம் படுத்துட்டாங்க. அந்த தொட்டி பாலம் போக போகிறோம். தொட்டி பாலம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினோம்னா மகிழேகாவோ ஏதோ ஒரு ஃபால்ஸ் ஒன்று அங்கே இருக்குது, சரியாக வாயில் வரல. அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு அங்கேருந்து வரும்போது ரிட்டர்ன் வரும்போது நான் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குற ஒரு பிளேஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு திராட்சை தோட்டம் ஒன்று இருக்குது. திராட்சை தோட்டத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜூஸ் போட்டு கொடுப்பாங்களாம். ஸோ அதை வந்து என்ட்ரி ஃபீஸே இல்லாமல் ஜூஸுக்கு மட்டும் காசை கொடுத்து வாங்கி குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து பெரியநாயக்கமோ ஏதோ ஒரு ஊர் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரூம் எடுத்து தங்க போகிறோம். இப்போதைக்கு இதுதான் வந்து டே 2 பிளானாக நான் வச்சுருக்கேன். ஸோ பேக் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன போகிறேன்னா, இங்கே ரூமில் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து பேக்கை கொடுத்துட்டு இங்கேருந்து நான் பைக்கில் மட்டும் அப்படியே சும்மா ஃப்ரீயாக போயிட்டு அந்த மகாராஜா மூட்டை முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டு அப்படியே போக போகிறோம். சரியா? ஓகேவா? போகலாமா? சொல்லுமா? கண்டினியூ. இப்போ எங்கே இருக்குன்னா, மேகமலை வந்து செக் போஸ்ட்டு கிட்ட வந்து நம்ம வந்துவிட்டோம். செக் போஸ்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. இங்கே எப்படின்னா மார்னிங் ஒரு 6 மணி அது போல் தான் வந்து செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரியே 6 மணி போல் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபுல்லாக வந்து வனவிலங்குகள் வந்து நைட் டைமில் வரும். ஏதாச்சும் காட்டு எருமை, யானை அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ரோடை வந்து பிளாக் பண்ணுறாங்க. அங்கே மேகமலையில் இருக்க லோக்கல் பீப்புள் மட்டும் தான் வந்து அங்கேயே இருப்பாங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து இங்கே வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. என்கிட்ட வந்து அந்த ஹோமில் யூஸ் பண்ணுற மாதிரி திக்னஸாக இருக்கிறதுனால சரி எடுத்துகிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரோன் கேமரா அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இங்கே வந்து அலோடு கிடையாது. நான் என்ன பார்த்து ட்ரோன் கேமராலாம் வச்சுருக்க அளவுக்கு கொஞ்சம் பெருசாக நினச்சிட்டாரு, அது வரையும் சந்தோஷம். சரி, ஓகே, முடிஞ்சு வச்சு வீடியோ கேட்டால் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி படுத்துக்கு அப்படின்ட்டாரு. அதனால தான் கொஞ்சம் தள்ளி வந்து எடுத்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 18 வந்து கொண்டை ஊசி ஒளிவு, அது அந்த ஹேர்பின் பென்ஸ் வந்து மட்டும் 18 இருக்கான். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டுக்கு கிட்ட வந்து இருக்கும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 44 இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மொத்தம் 18 ஏர்பிண்டு. ஸோ பார்த்து சேஃபாக போவோம். இடம் நல்லா இருக்குது. ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்னென்னா இங்கே வர வழி ஃபுல்லாகவே திராட்சை தோட்டம் தான். ஸோ இதை முடிச்சுட்டு வரப்போ அங்கே விசிட் பண்ண முடிஞ்சால் விசிட் பண்ணலாம். சரிங்களா? ஓகேவா? சரி, வாங்க போகலாம். இனிமேட்டு எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணுவேன். அந்த டாப் எண்டுக்கு போயிட்டு வேணா நான் வந்து வீடியோ போடுறேன். சரியா? ஒரு வழியாக மேகமலை வந்துட்டோம்பா. நல்லா டாப்பில் வந்துட்டோம். வர்ற இடம் எல்லாமே வந்து தரமாக நறுக்குன்னு நச்சுன்னு இருந்துச்சு. நிறைய ஸ்பாட்லாம் இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன்னா, பார்க்குறதுக்காக நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்து நிறைய பேர் வரவங்களாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து டெஸ்டினேஷன் என்ன நினச்சேன்னா, மகாராஜா மட்டும் டெஸ்டினேஷன் நினச்சனால நான் பாட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ இங்கே எதுக்காக இப்போ இந்த வீடியோ எடுக்கணும், இன்னும் மகாராஜா மட்டும் போல் இங்கே எதுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஒரே ரூட், நீங்கள் ஏற்றிங்கன்னா ஒரே தார் ரோடு அப்படியே பிடிச்சிட்டே வந்துட்டே போனீங்கன்னா அப்படியே வந்துடலாம். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த ஸ்டாப்பிங் பாயிண்ட் தான் இது. ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு வீடியோ. மேலே போய் பார்க்கலாம். மகாராஜா முட்டில் போயிட்டு முட்டை எப்படி இருக்குது மலர்ந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக அதுதான் வந்து எண்ட் பாயிண்ட்டு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டேம் இருக்கும். ஃபஸ்ட்டு இல்லாமல் செகண்ட் ஒரு டேம் வரும். அந்த டேமுக்கு அடுத்து கொஞ்சம் தலைவிலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு போர்டு இருக்கும். சரியா? போர்டு, இங்கிட்ட ஒரு டீ கடை இருக்கும். சுக்காப்பி குடிச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம வந்து காசு பிடுங்குற இடத்துக்கு போக போகிறோம். 30 ரூபா பிடுங்குறாங்களா? சரியா? சுக்காப்பி வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே வரவங்க வந்து டீயை விட சுக்காப்பி தான் குடிப்பாங்க. நம்ம வீட்டில் குடிக்கிற மாதிரி சுக்காப்பி கிடையாது. எப்படி இருந்துச்சுன்னா, நான் மூச்சு வந்து நம்ம நல்ல ஸ்டெப் நடந்ததுக்கு எப்படி இருக்குன்னா, அப்படியே வெறும் சுக்கு மட்டும் போட்டு இருக்காங்க, பால் வந்து ஆட் பண்ணல. இதான் சுக்காப்பி. இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் அழகாகிட்டு இருக்கும் பழகுது. ஒரு பொண்ணு சைட் அடிச்சிச்சு. வெறுமைக்காக சொல்லலை, ஒரு சந்தோஷம். சரிங்களா? ஒரு கஷ்டத்தில் ஒரு சந்தோஷன்ற மாதிரி. ஓகேவா? இது நல்லா ட்ராவலர் மாதிரி ஆகிட்டு இருக்கும் போல இருக்குது. நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே வந்து அண்ணன் வந்து நிறைய ஸ்டோரிலாம் சொன்னாப்புல. என்ன ஸ்டோரினா, அங்கே ஒரு டேம் இருக்குது சொன்னல, அந்த டேமில் வந்து யாரையும் உள்ள என்ட்ரிக்கு வந்து விடல. ஏன் சொல்லிட்டு கேட்டதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னாப்புல.
இந்த மாதிரி மதுரையிலேருந்து கொஞ்சம் பேர் வந்துட்டு சரக்கு போட்டு இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு பெட்டு கட்டி போயிட்டு உடனே திரும்பி வந்திருக்காப்புல ஒருத்தர் போதையில் கை வந்து அப்படியே உறைஞ்சி போயிட்டு கீழே தண்ணியில் விழுந்துட்டு அப்படியே வந்து இறந்துருக்காரு. இதில் என்னென்னா 3 நாள் கழித்து தான் ஒரு பாடியை வந்து எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அடுத்த ஒரு வாரத்தில் வந்து கல்யாணமாக. ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் இந்த இடம். குடிக்கிறதுக்கு வந்து பாண்டிச்சேரி கோவான்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போங்க. இங்கே வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணுங்கள். மூச்சு ரொம்ப வாங்குது, வீடியோ எப்படி கேட்கும் தெரில. சரியா, அப்படியே போவோம். இப்போ போய் மகாராஜா முட்டு வியூ பாயிண்ட்டு பார்த்துட்டு நான் வந்து இப்போ வரும்போதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தேன்ல சீனரி, அதெல்லாம் வந்து ஒரு லாங் வீடியோ தனியாகவோ இல்லை இதிலே ஜாயின் பண்ண முடிஞ்சால் ஜாயின் பண்ணி போடுறேன். சரியா, இந்த வீடியோவுக்கு வந்து டைம் லிமிட்டே கிடையாது, 5 நிமிஷத்துக்குள்ளே போடுவேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ட்ரக். சரி, ஓகே காய்ஸ், நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கடைசியாக போகும்போது நான் வரும்போது கொஞ்சம் ரசித்த இடங்கள்லாம் இருக்குது, அந்த இடத்தெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறேன். சரியா, வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது நவ் எக்ஸ்ப்ளோரிங் டைம், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து எந்த ஒரு கட்டணமும் வாங்கலை. 30 ரூபா சொன்னாங்க என்ட்ரி ஃபீஸ், ஆனால் 30 ரூபா வாங்கலை. என்னன்னு தெரில. சரியா, இங்கிட்ட வந்தீங்கன்னா ஃப்ரீ தான், ஃப்ரீ. இது சோகத்துக்கு காரணம் என்ன காரணம்னா, நம்மகிட்ட வந்து 30 ரூபா வாங்கிட்டாங்க. போகும்போது எத்தனை மணிக்கு போனீங்க சொல்லிட்டு கேட்டாங்க. தெரிலங்க அப்படின்னா, 9 மணிலேருந்து அலவுடு 30 ரூபா என்ட்ரி ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது? சரி, இப்படியே போயிட்டு வந்துட்டோம். போகும்போது சந்தோஷமாக போனோம், வரும்போது 30 ரூபா கொடுக்குறோம், அவ்வளோதானே. இருந்தாலும் அவர் கொஞ்சம் இது பண்ணிட்டோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா, கேஷ் மட்டும் வாங்கிக்கிறாங்க, ஆனால் பில்லு வந்து தர மாட்டாங்க. சப்போஸ் நீங்களாம் வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பில்லை கேளுங்க. சரியா, அவன் வந்து ஃபாரஸ்ட்டில் ஆல்ரெடி வந்து சேலரிலாம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு ஆளுக்கு 30 ரூபானா கூட 100 பேர்ட்ட வாங்கினா கூட இங்கிட்ட போகுது. சரியா, அதனால் வந்து டிக்கெட்டை வந்து சப்போஸ் நீங்கள் வர்றீங்கன்னா வாங்குங்க. டிக்கெட்டை வந்து எல்லோரும் வாங்க, மேகமலைன்னு கிடையாது, எந்த இடத்துக்கு வந்தாலும் டிக்கெட்டை வந்து வாங்குங்க. சரியா, இன்னும் வேறு என்ன சொல்ல மறந்துட்டேன். இங்கிட்டு போகும்போது சொல்லலாம் நினச்சேன், பட்டு என்னால் டிக்கெட்டு காசு கேட்டதுனால பேச வரலை. ஃபஸ்ட்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாக வந்து யானை சாணிங்க. அது மூத்திரம், அவ்வளோ மூத்திரம் பெய்யுமான்னு தெரில. ஒரு 30 லிட்டரு கேன் தண்ணிக்கு எனக்கு கீழே சாய்ச்சி விட்டா எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ ரோடு ஃபுல்லாக இருக்குது. அதை பார்க்கும் போதே அல்லு கிடையாது சுத்தமாக. நெக்ஸ்ட்டு வரும்போது வண்டிக்கு வந்து ஹார்னு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிங்கிள் வே ரோடுன்றதுனால கார்னரிங் அப்போலாம் நீங்கள் வந்து ஹார்னிங் அடிங்க. கார்னரில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. சரியா, இது வந்து சென்னை அந்த மாதிரிலாம் கிடையாது. ரோடு நமக்கு தெரிறதுக்கு நம்ம மேலே டாப்பில் ஏறும் போது தான் டக்குன்னு ரைட்டில் லெஃப்ட்டு கட் ஆகுது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக போங்க கார்னரிங்கில். எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, குடிக்க வராதிங்க. சப்போஸ் குடிக்க வர மாதிரி இருந்தால் ஒயின் ஷாப் வந்து 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, மிடில் இருக்குது. ஸோ வாங்கி இது பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்தது, இந்த டீயில் தான். டீயில் வந்து பர்ஸ்ட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பர்ஸ்ட்டு போகலாம்பா, எவ்வளோனா நீ பர்ஸ்ட்டு போகலாம் அப்படின்றாங்க. ஏன்னா அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னா இந்த டீ இலையிலேருந்து டீ தூள் உருவாக்க அந்த எஸ்டேட் வச்சுருக்காங்கள, அவனுக்கு மட்டும் தான் வந்து தெரியுமா, வேறு யாருக்கும் வந்து இது வந்து தெரியாதான். அதனால் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு டீ இலை வந்து பறிச்சுட்டு போயிட்டு நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பார்ப்போம். சரியா, ஆனால் எதுவும் நல்லா இருக்குது மாதிரி தெரில. டீ இலை இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஒரு வீட்டுக்கு எடுத்து போகிறோம். ஓகேவா, டீ இலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டீ காய்ச்சி கேவலமாக இருக்கும், குடிக்க போகிறோம். ஓகே, சரியா. பிரெட் ஆம்லெட் எல்லோரும் கூட்டின்னு நல்லது, சரி லாபம். ஓகே காய்ஸ், பாய்.